இப்படிதான் சித்தப்பா ஆரம்பிப்பாங்க அவங்க பேசுறதுல. இப்போ எனக்கு இந்த ஒரு நிகழ்வுன்னு சொல்றதா ஈவெண்ட்டு சொல்றதா என்னன்னு தெரியல, அது எப்படின்னு தெரியல ஸ்டார்ட் பண்ணுறது பேசுறது. அதனால சித்தப்பாவோட பாணியில் அவங்க மாதிரி எப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ சித்தப்பா வந்துட்டு எங்கள் பிள்ளைங்க எல்லாருக்குமே அவங்க ஒரு சித்தப்பா மாமா, அதையும் தாண்டி அவங்க எங்களுக்கு ஒரு பிள்ளை மாதிரி தான். ஸோ எனக்கு பர்சனலி எனக்கு ஒரு அப்பா சொன்ன மாதிரி அப்பா ஸ்தானத்துல இருந்து அவங்களோட நிறைய காரியங்கள் எனக்கு அவங்க பண்ணியிருக்காங்க. ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி இருந்து நிறைய காரியங்கள் எனக்கு பண்ணியிருக்காங்க. எனக்கு அவங்க கிட்ட அவங்க என்னோட ஒரு பையன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு எப்போவுமே இருக்கும். ஸோ எந்த ஒரு சுச்சுவேஷன்லையுமே சித்தப்பா பண்ண காரியங்கள் எனக்கு எதுவுமே முகம் சுழிக்காம எல்லாத்தையுமே பண்ணியிருக்கிறேன். அந்த ஒரு நிறைவு எனக்கு இருக்கு. அண்ட் நேற்றுலேருந்தே பார்த்துருப்பீங்க, என்னடா இவன் அளவே இல்லையா, சித்தப்பா மேலே இவனுக்கு அன்பே இல்லையா அப்படிலாம் நினைக்காதீங்க. அவங்க இறக்குறதுக்கு முந்தின நாள் நல்லாவே அழுத்து என்ன நினச்சி இங்கே இருக்கிற அவங்களை பிரிஞ்சிருக்கிற எல்லாரையும் நினச்சி அழுதேன். நாளைக்கு அதுக்கு பிறகும் சில சித்தப்பா மிஸ் பண்ணுறப்போ அழுதுனா இருக்கும். ஆனால் இந்த சித்தப்பா இறந்த அந்த ஒரு டே எனக்கு வந்து ஒரு பீஸ், ஒரு ஏன்னா அவங்களோட ஸ்ட்ரகிள்ஸ் நிறைய கூட இருந்து அவங்களோட வழிகள் கஷ்டங்கள் ஒன்னொன்னே வந்துட்டு கூட இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறப்போ அது நமக்கே எவ்வளோ ஒரு பெயின் மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அப்படி இருக்கிறப்போ அவங்க அந்த ஒரு பெயின் முடிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருந்தது. அண்ட் அவங்களும் வந்துட்டு அவங்களோட லைஃப்பில் வந்துட்டு இந்த 27 இயர்ஸில் அவங்க எப்படி இருந்தாங்க, கடவுள் கிட்ட அவங்க எந்த அளவுக்கு ஒரு நெருக்கமான ஒரு உறவோடு இருந்தாங்க, எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையோடு இருந்தாங்க, இந்த உலக வாழ்க்கையில் இது தாண்டி அடுத்த ஒரு எட்டர்னல் லைஃப்னு போகிறப்போ என்ன ஒரு நம்பிக்கையில் இருந்தாங்கலாம் வச்சு பார்க்குறப்போ அவங்களுமே இப்போ வந்துட்டு ஒரு பெட்டர் பிளேஸில் தான் இருப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ அந்த பேசிஸில் சித்தப்பா வந்துட்டு ஒரு நவம்பர் லாஸ்ட் வீக் இருக்கும். அப்போ அவங்க என்கிட்ட எனக்கு உங்ககிட்ட ஒரு காரியங்கள் பேச வேண்டியது இருக்குது, என்னோட டெஸ்டிமனி. ஸோ டைம் வர்றப்போ நீ தான் அதை எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னாங்க. நான் சித்தப்பா கிட்ட என்ன சித்தப்பா அது என்ன டெஸ்டிமனினா நீங்கள் தான் சொல்லணும், நீங்கள் தானே சாட்சி சொல்லணும், அதை நீங்களே தான் சொல்லணும், நீங்களே தான் அதை சொல்லணும் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் இல்லை எனக்கு சில நேரம் மறந்துடும், சில காரியங்கள் விட்டுருவேன், அதனால நான் வந்துட்டு சொல்கிறேன், நீ நோட் பண்ணி வச்சுக்கோ மைண்டில், அதுக்கப்புறம் அந்த டைம் வர்றப்போ நீயே வந்துட்டு அதை எல்லாருக்கும் கன்வே பண்ணிடு அப்படின்னு சொன்னாங்க. நான் அதுக்கு ரெடியாக இல்லை. எனக்கு வந்து சித்தப்பாவை அவ்வளோ சீக்கிரமாக விடுறதுக்கு ரெடியாக இல்லை. அதனால் நானுமே வந்துட்டு அதை ரொம்ப அவங்களுக்கு அந்த சான்ஸை கொடுக்கல. சரி அதை ஃபுல்லாக சொல்லி முடிச்சாதான் இவங்க போவாங்க, அது வரைக்கும் அது அப்படி இருந்துகிட்டே இருப்பாங்கன்ற ஒரு இதில் நான் அவங்களுக்கு அதை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸை கொடுக்காமலே தான் இருந்தேன். ஸோ இந்த ஒரு விஷயம் சித்தப்பா வந்துட்டு கன்வே பண்ணணுன்ட்டு நினச்ச ஒரு விஷயம். ஸோ இது நான் இதில் எதையும் ஆட் பண்ணலை. சித்தப்பாவுக்கும் இதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கல. ஸோ அவங்க இதில் யாராவது விட்டுருந்தா அது வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க, அவங்க கண்டிப்பாக அதெல்லாம் மைண்டில் தான் இருந்திருக்கும். ஸோ அதுக்குள்ள டைம் கிடைக்கல. ஸோ சித்தப்பா வந்து அந்த நவம்பர் ஒரு நாள் திடீர்னு அவங்களுக்கு கொஞ்சம் வீக் ஆகுது பாடி. அந்த டைமில் வந்து அவங்க கூப்பிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப அவங்க ஸ்டார்ட் பண்ணது முதல்ல செந்தில் அப்படின்னு சொல்லி செந்தில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. செந்தில் வந்து அவங்களுக்கு ஒரு பர்சனல் மேனேஜர். ஸோ அவங்களோட எல்லா காரியத்துக்கும் கூடயே இருந்து அவங்களுக்கு காலையிலேருந்து ஆரம்பிச்சு 7:30 மணிலேருந்து ஆரம்பிச்சு நைட்டு 12:30 வரைக்கும் ஆகும். ஸோ ஃபுல்லாக இருந்து அவங்களோட எல்லா காரியங்களையும் பார்த்துட்டே இருப்பான். ஸோ அதுக்கு கூட அவன் எனக்கு ஒரு பர்சனல் மேனேஜர் கூடவே ஒரு பர்சனாலிட்டி மேனேஜரும் கூட அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ளால நடக்கிற நிறைய இன்ட்ராக்ஷன்ஸ் அப்படிதான் இருக்கும். அவங்க சிலர் சித்தப்பா கோவப்படுவாங்க, சிலர் செந்தில் கோவப்படுவான். அப்படி அவங்களோட மூடை இவன் செந்தில் சிலர் சரி பண்ணி கொண்டு வருவான், செந்திலோட மூடை சித்தப்பா சரி பண்ணி கொண்டு வருவாங்க. ஸோ அவங்க என்ன மாதிரியான ஒரு என்வாயன்மெண்ட் அந்த ரூம்குள்ளே இருக்குதோ அதுக்கு செந்தில் அதில் ஒரு பெரிய ஒரு பார்ட் ப்ளே பண்ணியிருக்கான். அண்ட் முத்தையானே அவங்க வந்துட்டு பிஸ்னஸ் மேனேஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து ஒரு என்னன்னு சொல்றது பரபரப்பாக அப்படியே இருந்து எல்லா காரியங்களையும் பண்ணி எடுத்து அப்படி நிறைய பாசிட்டிவாக சில காரியங்கள் சொல்லுவாங்க. சில நாள் அப்படியே உட்காந்துட்டு எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டீங்க, எதுக்கு இது பண்றீங்க, ஏசப்பா இருக்காரு பார்த்துடுவாரு அப்படின்னு அவங்க. ஆமாம், இவங்க 2 பேருமே சித்தப்பாக்கு ஹெல்ப் பண்றவங்க ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க, நான் அதை மென்ஷன் பண்ணலை. ஸோ இதை சித்தப்பா ஃபர்ஸ்ட் சொன்னதுக்கு ரீசன் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த ஒரு அன்பு எண்ணம் எல்லாமே இருக்கும், நம்ம இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு ஒரு எண்ணம். பட் அவங்க வந்து ஒரு 3வது மனுஷனா இருந்து சித்தப்பா கிட்ட வந்து அவங்களுக்கு ஒரு கையும் காலுமா இருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. அதில் வந்து எனக்கு தெரிஞ்சு வாசன் வந்திருந்தான், அதுக்கப்புறம் கடைசியாக செந்தில் முத்தையா. இவங்க 3 பேரும் ஒரு வேலைக்கு இருக்கிறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாமல்
அவங்க அந்த முழு மனசோட முழு அன்போட அவங்க வந்துட்டு ஃபுல்லாக சித்தப்பாவோட காரியங்களை வந்துட்டு பண்ணாங்க. ஸோ அதில் இங்கே நான் இருக்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சுன்னா அவங்க லீவுக்கு போவாங்க, ஒரு நாள் எக்ஸ்ட்ரா எடுப்பாங்க, அந்த மாதிரி தானே தவிர அவங்க இங்கே அப்படியே போட்டுட்டு யாரும் இல்லாத நிலைமையில போட்டுட்டு போகிறதெல்லாம் இந்த 3 பேருமே பண்ணதில்லை. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் அவங்க வந்துட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ், சித்தப்பாவோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் இதை தாண்டி அவங்க ஒரு 3வது நபராக இருந்து சித்தப்பாவுக்கு வந்து அவங்க ஒரு அண்ணனும் ஒரு தம்பியுமா ஆனவங்க. அண்ட் அந்த ஒரு விதத்தில் அவங்க அதை ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் என்னை பற்றி சொன்ன காரியங்கள் அது எனக்குள்ளே இருக்கட்டும். அம்மா வந்துட்டு சித்தப்பா வந்து எனக்கு ஒரே ஒரு வார்த்தை தான், அவங்க எனக்கு அம்மா, அதுக்கு மேலே எனக்கு அதில் சொல்றதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் சில இப்போ நான் அக்கா வரா, துபாயிலேருந்து வரா, இங்கே வந்து இருக்கிறப்போ நாங்கள் சேர்ந்து சில வெளியே போவோம், நான் அப்பா அத்தான் பிள்ளைங்க அக்கா எல்லாம் போவோம். ஸோ அந்த வருஷத்துக்கு 2 தடவை தான் வருவாங்க. ஸோ அந்த டைம்லையும் அந்த ஒரு நாள் வெளியே போகிற அன்னைக்கு அம்மா வந்து இங்கே இருப்பாங்க, இங்கே இருந்து சித்தப்பாவுக்கு சாப்பாடு கொடுக்குற டைமில் இங்கே இருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்போ அதுதான் அம்மான் இருக்கிறப்போ பிள்ளை இங்கே விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு நம்ம சாப்பிட போகிற இடத்துக்கு போனாங்க வரமாட்டாங்க. ஸோ அந்த ஒரு எக்ஸாம்பிளே அது போதும். அண்ட் அப்பா வந்துட்டு டைரக்டர், ஏன்னா ஸ்டார்டிங்ல இருந்து இது வரைக்கும் ஸ்டார்டிங்ல இருந்து இது வரைக்கும் சித்தப்பாவோட எல்லா காரியத்தையுமே அவங்க சத்தமாவே பேசி பழக்கம் இருக்கு, சத்தமாவே பேசி. ஸோ அப்பா வந்து சித்தப்பாவோட காரியங்கள் எல்லாத்தையுமே அவங்க ரூம்ல இல்லாட்டியும் அந்த ரூம்ல என்ன நடக்குது, எப்படி நடக்கணும், யார் இருக்கா யார் இல்லை, அதே மாதிரி ஃபியூச்சரிஸ்டிக்காகவும் யோசிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்த ஒரு மாதம் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வருது, பொங்கல் வருது, ஏதாவது லீவ் கேட்பாங்க, எடுப்பாங்க, அந்த மாதிரி போக வேண்டியது இருந்தாலும் எல்லாத்தையுமே அவங்க மனசில் வச்சுட்டு சித்தப்பாவோட காரியத்தில் எந்த விதமான ஒரு குறைவும் இல்லாமல், சித்தப்பா எந்த ஒரு இடத்துலையும் ஸ்ட்ரகிள் ஆகாமல் அப்படி ஸ்மூத்தாக எல்லாமே போகிறதுக்கு அப்பா ஒரு காரணமாக இருந்திருந்தாங்க. அதை சித்தப்பா சொன்னாங்க. அண்ட் ஜெயினியத்தை வந்து சித்தப்பா வந்து ஜெயினியத்தை வந்து ஒரு தம்பி மாதிரி பார்த்தாலும் அவங்களும் வந்துட்டு சித்தப்பா ஒரு பிள்ளை மாதிரி தான் பார்த்தது மாதிரி சித்தப்பாவுக்கு கடைசி ஒரு 1 இயரா ஜெயினியத்தோட பார்ட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி நிறைய. அவங்க காலையில் வந்து சாப்பாடு கொடுக்கறதா இருக்கட்டும், ஈவினிங் ஏதாவது அவசரத்தில் ஏதாவது வெளியே போகிறப்போ வந்து பண்ணுறதா இருக்கட்டும், அவங்களும் வந்துட்டு எந்த விதமான முகம் சுளிப்போ இருக்காது. நான் வந்து எல்லாரும் கால் பண்ணுறப்போ ஜெயினியத்தைய சிலம் கால் பண்ணுவேன், எனக்கே வந்து சில ரொம்ப இருக்கும். இப்போ இந்த நேரத்தில் ஜெயினியத்தையை கூப்பிடலாமா, அம்மா வந்து சேரில் ஏறணும், நினைச்சமே நடக்கலையே, லாஸ்ட் மினிட்ல போய் கூப்பிடலாமா அப்படின்னு சொல்லி அத்தை இன்னைக்கு அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவேன். அவ்வளவுதான், நான் வந்துடுறேன் மல்பிள்ளை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால அத்தையை வந்துட்டு எந்த ஒரு சுச்சுவேஷனா இருந்தாலும் அவங்க வந்துட்டு அதுல ரெடியாகவே தான் இருப்பாங்க. அண்ட் கிறிஸ்டியானிட்டி, புனிதாக்கா, கிறிஸ்டியானிட்டி வந்து சித்தப்பாவோட ஒரு மெயின் செஃப், அதுதான் அவங்களுக்கு வந்து இருந்தது. அவங்க என்ன வேணுமோ அதை கிறிஸ்டியானிட்டி செய்து கொடுப்பாங்க. கிறிஸ்டியானிட்டியாட்டே சித்தப்பாவுக்கு சில காரியங்கள் இதை பண்ணலாம், இதை பண்ணி தரேன், இதை ட்ரை பண்ணுங்க அப்படின்லாம் பண்ண நாட்களும் உண்டு. ஸோ அதுக்கும் சித்தப்பா வந்து அதையும் நினைவு இருந்தாங்க. அண்ட் புனிதாக்காவும் சித்தப்பாவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அண்ட் கடைசி கட்டத்தில் தாத்தா, மோகனன் தாத்தா, அவங்களும் வந்துட்டு அவங்களோட வயசின் இயலாமையிலையும் அவங்க வந்து நின்று அவங்களால முடிஞ்ச ஹெல்ப்பை வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் சித்தப்பா வந்து சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஒருத்தங்களும் அவங்களுக்கு பண்ண காரியங்களை சொல்றப்போ கடவுள் வந்து எந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் யாரையாவது ஒரு ஆளை வச்சு எனக்கு என்னோட காரியத்தை வந்து பண்ணிடுவாரு. அதுவும் இல்லாம நான் வர்றப்போ யாரு இருக்காங்களோ அவங்களோட கண்கள்ல ஒரு தயவு கொடுத்து அந்த எந்த விதமான முகம் சொலிப்பும் இல்லாம எனக்கு வேண்டிய அந்த விஷயத்தை அவங்க பண்ணிடுவாங்க. அது பெரிய பெரிய டாக்டர்ஸா இருக்கட்டும், அவங்க இனிஷியல் டேஸ்ல இருக்கிறப்போ சொல்லுவாங்க, பெரிய நல்லா ஸ்ட்ரிக்டான டாக்டர்ஸா இருக்கும், நல்லா எதுவுமே இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்னு இருக்கிற டாக்டர்ஸா இருக்கும். ஆனா சித்தப்பா ஒரு விஷயத்த கேட்கறாங்கன்னா அவங்க அதில் அப்படி இறங்கி வந்து சித்தப்பாக அதை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு ஸ்டேஜ்லயும் சித்தப்பான்னு வர்றப்போ எல்லாருக்குமே வந்துட்டு மனசுல ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்ததை நிரூபித்தாங்க. அண்ட் அந்த இதுலயும் வினோத் டாக்டர், மணி டென்டிஸ்ட் டாக்டர் மணி அவங்க, ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு இன்னைக்கு சித்தப்பாவோட ஃப்ரெண்ட் அவங்க. ஸோ
பெரிய பெரிய டாக்டர்ஸா இருந்தாலும் வினுலால் டாக்டர், நம்ம வினு ஹாஸ்பிட்டல் டாக்டர், அவங்க வந்து இந்த சித்தப்பா, இது சித்தப்பா சொன்னது. அதனால நான் இதை யாராவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா அது சித்தப்பா வந்துட்டு என்கிட்ட சொல்லல, அவங்க சொல்றதுக்குள்ள டைம் பத்தல, அதுதான் ரீசன். சரியா? அதனால நான் அதை சொல்லிடுறேன். ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய டாக்டர்ஸ், நம்ம ஜோயல் அண்ணன் பிசியோதெரபிஸ்ட், இவங்க எல்லாருமே அவங்களுக்கு அவ்வளவு பிஸியான ஒர்க் இருக்கும். அவங்களுக்கு வந்துட்டு வெளியே யாராச்சும் ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதே கஷ்டமா இருக்கும். அவ்வளவு பிஸியான, அவ்வளவு ஃபேமஸான பீப்புள் சித்தப்பான்னு வரனாலும் அவ்வளோத்தையும் தூக்கி போட்டு இங்க வந்துருவாங்க. மணி அண்ணன் சொல்லி டாக்டர் டென்டிஸ்ட் அவங்க. ஸோ அவங்களும் வந்துட்டு அவங்களோட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துட்டு இங்க வந்துருவாங்க. இது வந்துட்டு ஒரு டென்டல் கிளினிக் மாதிரி அந்த டைம் அந்த ஒரு டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு எல்லாருமே ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க. அண்ட் இனிஷியல் டேஸ்ல வந்துட்டு இது நான் சொல்றது கிடையாது, சித்தப்பா சொல்லி நான் நோட் பண்ணிருக்கேன். அதனால சரியா? ஸோ இனிஷியல் டேஸ்ல இருந்து சித்தப்பாக்கு வந்து ஹெல்ப் பண்ண எல்லாருமே அவங்க நினைவு கூர்ந்தாங்க. அந்த ஒரு டைம்ல அவங்க நிறைய காரியங்கள் சொன்னாங்க. நான் வந்து நோட் பண்ணி வச்சதுல கொஞ்சம் நோட் பண்ணி வச்சேன். நான் வந்து அவங்களே தான் இதை சொல்லணும்னு ஆசைப்பட்டதுனால நான் ரொம்ப டீடைல் எல்லாம் பண்ணல, சும்மா நேம்ஸ் கொஞ்சம் இது மட்டும் தான் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ ஸ்டார்டிங் டைம்ல இருந்து எல்லாருமே கூட ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க. அதுல ஸ்டால் மாமா ஜெய்ஷாத்தையோட பார்ட் வந்து சித்தப்பா வந்து நல்ல டீடைலா அவங்க வந்துட்டு சொன்னாங்க. அதுல வந்துட்டு ஜெய்ஷாத்தை வந்து ஒரு பொண்ணா இருந்தாலும் அவங்க வந்துட்டு அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல எல்லாம் வந்துட்டு ஒரு பையன் மாதிரி இருந்து தூக்குறதா இருக்கட்டும், எடுக்கிறதா இருக்கட்டும், அதெல்லாம் கூட வந்துட்டு ஜெய்ஷாத்தை பண்ணியிருக்காங்க. ஸோ அதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்களோட பிசிக்கல் ஹெல்ப்பா இருந்தாலும் சரி, அவங்களோட மாரல் சப்போர்ட்டா இருந்தாலும் சரி, எல்லாமே இருப்பாங்க, பேசுவாங்க, சண்டை போடுவாங்க, சமாதானம் ஆவாங்க, அப்படி எல்லாமே ஒரு ஒரு ஃபுல் பேக்கேஜா வந்துட்டு ஜெய்ஷாத்தா அவங்களுக்கு இருந்திருக்காங்க. அண்ட் சிங்மாமா அவங்க இங்க சென்னையில இருந்து இங்க வந்த டைம்ல சித்தப்பா வந்துட்டு ஒரு சிங்மாமா வந்துட்டு மருமகன் இந்த வீட்டுல. ஆனா அவங்களுக்கு வந்து அவங்க யாருக்குமே சித்தப்பா வந்து அவங்களோட அவங்க அத்தா அந்த ஒரு ஃபீலிங்கே கொடுக்கல. சித்தப்பாக்கு வந்து அவங்க ஒரு பிரதர் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கை தான் கொடுத்து எல்லா ஸ்டேஜஸ்லயும் அவங்க வந்து அங்கே குருத்திரையில் இருக்கிறப்பவும் வந்துட்டு பார்த்த டைம்லயும் இவ்வளோதையும் சித்தப்பா நிறைவு கொடுத்தாங்க. அந்த டைம்ல வந்துட்டு வாசன் அப்போ கூட இருந்தான், அவன் ரொம்ப சின்ன பையன். ஸோ வாசன் வந்து சித்தப்பாக்கு வந்துட்டு ஒரு பையன் மாதிரி. இனிஷியல் ஸ்டேஜஸ்ல இருந்து சத்யானே, ராமண்ணே இப்படி நிறைய பேர் இருந்திருக்காங்க. அதுல வந்துட்டு வாசன் வந்து ஒரு பையன் மாதிரி சித்தப்பாக்கு, செந்தில் வந்து ஒரு தம்பி மாதிரி, முத்தையானே வந்துட்டு ஒரு பெரிய அண்ணன் அப்பா ஸ்தானத்துல இருந்து இது பண்ற மாதிரி பட்ட ஒரு ஆள் மாதிரி இருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாரையுமே நினைவுக்கு இருந்தாங்க. அண்ட் ஜபாத்தை வந்து குளத்திரையில இருந்து சித்தப்பா கிட்ட சொல்லுவாங்க வரேன்னு. அதில் அப்படி அவங்க வரலன்னா சித்தப்பாக்கு கொஞ்சம் சேட் ஆயிடும். அதனால அதை வந்துட்டு அவங்க எப்பவுமே மனசுல வச்சு அங்க இருக்கிற டியூட்டிஸா இருந்தாலும் சரி, மாமாவோட காரியங்கள், மாமா இல்லையாவது விஷயம் இருப்பாங்க, வர முடியாம இருக்கும், ஆனாலும் அத்தை வந்துட்டு எனக்கு கண்டிப்பா போய் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வருவாங்க. ஸோ அந்த ஒரு இதுவும் சித்தப்பா நினைவு இருந்தாங்க. அண்ட் ஜபா சித்தப்பா, ஸோ ஜபா சித்தப்பா இனிஷியல் டேஸ்ல எல்லாம் வந்துட்டு அவங்க ஒரு ஃபுல்லா கூட இருந்து அவங்களுக்கு அவங்களோட காரியங்கள் எல்லாம் செஞ்சிருக்காங்க. அதில் அவங்க ஒரு வருஷம் வேலைக்கு போகாம இருந்து சித்தப்பா கூட இருந்து காரியங்கள் எல்லாம் பண்ணதே சித்தப்பா நினைவு இருந்தாங்க. அதுல கூட குமார் சித்தப்பா, ஜோசி அண்ணன், இவங்கெல்லாம் எனக்கு அண்ணன் கிடையாது, மாமா. ஆனா யங் ஏஜ்ல இருக்கிறதுனால வந்து அண்ணன் கூப்பிட்டு பழகிட்டோம். செல்வன் அண்ணன் இவங்கெல்லாம் பெங்களூர்ல இருக்கிறப்போ சித்தப்பாக்குள்ள காரியங்கள், வெள்ளூர்ல இருக்கிறப்போ உள்ள காரியங்கள் பார்த்ததெல்லாம் சித்தப்பா நினைவு இருந்தாங்க. ஜோசப் அண்ணன் மார்த்தாண்டத்துல அவங்க கடை வச்சிருந்த டைம்ல வந்துட்டு அங்க உள்ள ஹெல்ப், அதுக்கப்புறம் இங்க வந்ததுக்கு அப்புறம் மெடிசின் ஸ்டார்ட் இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் எப்ப கேட்டாலும் வருவாங்க, வந்து நிற்பாங்க. கொஞ்சம் லேட் ஆனாலும் கடையில் உள்ள காரியங்கள்லாம் முடிச்சுட்டு வந்து அவங்களோட என்ன கடமையோ அதை அவங்க செஞ்சாங்க. அண்ட் ஜெகன் மாமா அவங்களும் வந்துட்டு சித்தப்பாக்கு வந்துட்டு முடியாம இருந்த டைம்ல இங்கேயும் சில நேரம் ஆள் சப்போர்ட் நமக்கு இருக்காது. யாராவது லீவுக்கு போவாங்க, திரும்ப வர்றதுக்கு லேட் ஆகும். சில பேர் சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிருவாங்க போனை, கான்டாக்ட் பண்ண முடியாது, எப்போ வருவாங்க என்னன்னே நமக்கு தெரியாம இருக்கும் முன்னாடி இருந்த சில பேர். ஸோ அப்படியே இருக்கிறப்போ டக்குன்னு ஜெகன்மாமா கூப்பிடுவோம், அவங்க அப்படியே வருவாங்க. நர்மலாண்டி கூட இருந்து எல்லாத்தையுமே சப்போர்ட்டிவா பார்த்து இது பண்ணாங்க. ஸோ ஒருக்கா ஜெகன் மாமா, நான், சின்மாமா 3 பேரும் சேர்ந்து அவங்கள இங்க கூட்டிட்டு போனோம், வெள்ளூருக்கு ரீஹாப்னு கூப்பிட்டு போனோம். ஸோ அந்த டைம்லயும் ஜெகன் மாமாவோட ஹெல்ப் வந்து பயங்கரமா இருந்துச்சு. அண்ட் சித்தப்பா வந்து ஃபேமிலியில் உள்ள அவங்களோட சிப்ளிங்ஸ், அவங்களோட பார்ட்னர்ஸ் பத்தி சொன்னதுல சுதர்சன் மாமாவும் அத்தையும் வந்துட்டு ஸ்டார்டிங்ல இருந்தே அவங்களோட முடிஞ்ச அளவுக்கு உள்ள ஃபினான்ஷியல் ஹெல்ப், அவங்களோட நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் வந்துட்டு அவங்க ட்ரை பண்றப்போ அவங்களோட சப்போர்ட் அவங்களுக்கு இருந்திருக்கு. அண்ட் எப்பவுமே கூப்பிட்டு பேசுறது, ஒரு மூத்த அக்கான்ற ஒரு முறையில் அவங்க ஒரு தாய் போல இருந்து அவங்கள்ட்ட பேசி அவங்களுக்கு ஒரு மாரல் சப்போர்ட் கொடுத்து, சித்தப்பாவும் அவங்களுக்கு மாரல் சப்போர்ட் கொடுத்து அப்படி இருந்த நாட்கள்.
அண்ட் ஜனகர் சித்தப்பா, ஜெசா சித்தி அவங்களுமே வந்துட்டு இனிஷியல் ஸ்டேஜஸ்லேருந்து இது வரைக்கும் அவங்களோட முடிஞ்ச அளவுக்கு அவங்க பண்ண ஃபினான்ஷியல் ஹெல்ப், கூட இருக்கிறப்போ சென்னையில் இருக்கிறப்போ அவங்க பண்ண சப்போர்ட் எல்லாத்தையுமே எங்களுக்கு வந்தாங்க. அண்ட் நோபல் மாமா ஜனாத்தை அவங்கள பற்றி சொல்கிறப்போ அவங்களோட ப்ரெசன்ஸ், அவங்களோட வந்து ஃபினான்ஷியலாக நிறைய இடங்களில் ஹெல்ப் பண்ண முடியாமல் இருந்தாலும், அவங்களோட பலவீனங்கள்னால தூக்குறதுக்கு எடுக்கிறதுக்கு அதுலேயும் முடியாமல் இருந்தாலும் அவங்களோட ப்ரெசன்ஸ், நோபல் மாமா வந்து அவங்க சொன்னது above his capability he is willing to do it அப்படின்னு. அவங்களால முடியாமல் இருந்தாலும் அவங்களுக்கு அதை செய்யறதுக்குள்ள ஒரு வில்லிங்னஸ் எப்பவுமே இருக்கும். ஸோ கூட வந்து இருப்பாங்க, பேசுவாங்க, அந்த மாதிரிப்பட்ட காரியங்கள். அண்ட் அலிஸ் பாட்டி சித்தப்பாவுக்கு வந்து எந்த ஒரு டைம்லையும் அவங்க வந்து ஃபேமிலியில் நடக்கிற ஈவெண்ட்ஸ் நடக்கிறப்போ, சித்தப்பாக்கு ஏதாவது ஒரு கொஞ்சம் சிக்கல் இருக்குன்றப்போ அப்பெல்லாம் வந்துட்டு அலிஸ் பாட்டி வந்து அவங்களுக்கு ஒரு தாயின் ஸ்தானத்தில் இருந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் பாட்டியோட மறைவுக்கு அப்புறம் அலிஸ் பாட்டி வந்து அவங்களுக்கு ஒரு அம்மா ஸ்தானத்தில் இருந்து அவங்கள நடத்தியிருக்காங்க. அண்ட் டீச்சர் பாட்டியோட ப்ரேயர்ஸ், ஸோ வந்துட்டு அவங்க அதையும் நினைவு கூர்ந்தாங்க. கன்சுலர் டீச்சர், அவங்க பாட்டி கூட ஒர்க் பண்ண ஒரு டீச்சர், ஸ்கூல் டீச்சராக ஒர்க் பண்ணாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அக்கா, என்னோட அக்கா ஜெனிஷா. ஸோ அக்கா வந்து சின்ன வயசுல இருக்கிறப்போ அவங்களோட டக்குன்னு அவங்க யோசிக்கிறப்போ அந்த மெமரி இது, ஸ்கூல்லேருந்து வந்த உடனே டீ போட்டு சித்தப்பாவுக்கு கொடுக்கறது. ஸோ அந்த ஒரு விஷயம் கூட இருந்து ஃபுல்லாக பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய காரியங்கள் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ஐஸ்வர் வந்து சித்தப்பாவோட பர்சனல் டாக்டர், ஸோ அது சித்தப்பா சொல்லியிருந்தாங்க. அண்ட் தம்பி வந்து கன்சல்டன்ட் டாக்டர், அவனை வந்து ரெகுலராக இங்கே வர முடியாமல் இருந்தாலும் அவன் வந்து அவனோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து அவன் ஒரு காரியங்கள், இந்த மெடிக்கல் இதில் ரிலேட்டடாக உள்ள காரியங்கள் சொல்றது இருக்கிறது. ஐஸ்வர் வந்து பர்சனல் டாக்டர்னு வர்றப்போ அவன் கூட இருந்து அந்த மெடிக்கல் இதில் மட்டும் அதை பார்க்காம அந்த சித்தப்பாவோட ஆங்கிள் இருந்து அவங்களோட இதையும் புரிஞ்சுக்கிட்டு அந்த ஒரு இதுலையும் அவன் வந்துட்டு நிறைய சப்போர்ட், ப்ளஸ் அவனுமே வந்துட்டு இங்கே சித்தப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுறது, குளிக்க வைக்கிறது இருக்கிறது எல்லாத்துலேயுமே அவனோட ரோலும் ஒரு பெரிய ரோல் இருந்திருக்கு. அண்ட் பிஜு அண்ட் ஜானி பிஜு வந்துட்டு எப்பெல்லாம் கூப்பிட்றாங்களோ சித்தப்பா அவங்களுக்கு ஒரு தேவைன்னு இருக்கிறப்போ உடனே வருவாங்க. பிஜு வந்துட்டு சித்தப்பாக்கு எல்லாருக்குமே ஒரு சயின்டிஸ்ட் அவன் ஃபேமிலியில. ஸோ சித்தப்பாக்கு சின்ன சின்ன காரியங்கள் ஏதாவது ஒரு இது கேட்பாங்க, அதை அவன் ரெடி பண்ணி கொடுப்பான். அவங்க கையில் ஒரு பெல் ஒன்று இருக்கும், யாராவது கூப்பிட்றதுக்கு ஒரு பெல் இருக்கும், அது ஒரு ஸ்டாப்ல மாட்டி வச்சிருப்பாங்க ஒரு. ஸோ அதே வந்துட்டு அவங்க சித்தப்பாக்கு வேண்டி அவன் ரெடி பண்ணி கொடுத்தான். அதே மாதிரி அவங்க நிறைய காரியங்கள் அவங்க கேட்கறத அவன் கொஞ்சம் டைம் ஆகும், ஆனால் அதை கரெக்டாக பண்ணி தந்துடுவான் அப்படின்னு சித்தப்பா சொன்னாங்க. அண்ட் தர்ஷு 2024 நவம்பரில், லாஸ்ட் இயர் நவம்பரில் வந்துட்டு சித்தப்பா கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு கோல்டெல்லாம் வந்து கொஞ்சம் சிக்கானாங்க. ஸோ அந்த டைமில் தர்ஷுவோட ஒரு மாரல் சப்போர்ட். ஆனிகா பற்றி சொல்கிறப்போ அன்னைக்கு இந்த சாட்டர்டே வந்து சொல்லியிருந்தாங்க, ஸோ ஆனிகா இருந்தால் தலையை சொல்லி விட்டுருப்பா எனக்கு அப்படின்னு. ஸோ சித்தப்பாக்காவா நிறைய டைமில் அந்த ஒரு காரியத்தை பண்ணியிருக்கா. அண்ட் பொம்மியக்கா தினார்னா வந்து நிறைய காரியங்கள், கடவுளுக்கு உள்ள காரியங்கள் அவங்களுக்கு கூடவே இருந்து சப்போர்ட்டிவாக இருந்து பேசுறது, அவங்களுக்கு ஒரு மாரல் பூஸ்டிங்காக இருக்கிறது அது. அப்புறம் சைரு வந்து அவன் சின்ன பையன். இப்போ ஆனிகா, ஷானு, சைரு இவங்கெல்லாம் வந்துட்டு சித்தப்பாக்கு ஆக்சிடென்ட் பண்ணதுக்கு பிறகுதான் அவங்க பிறந்தாங்க. ஐஸ்வர் வந்து பிறந்த ஒரு 2.5 மாசத்துல சித்தப்பாக்கு ஆக்சிடென்ட் ஆகுது. ஸோ இவங்களுக்கெல்லாம் ஒரு 17-18 வயசு ஆகிறப்போ தான் அவங்களுக்கு வந்துட்டு சித்தப்பாக்குள்ள பிசிக்கலி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற காரியங்கள்லாம் பண்ண முடிஞ்சு. ஸோ சைரும் வந்து அதில் ஒரு ரோல் பிளே பண்ணியிருக்கான். அண்ட் இதெல்லாம் வந்து ஒரே நாளில் சொல்லலை, ஒரு 2-3 நாளாக என்கிட்ட ஒரு 1/2 hour 1 hour அப்படி பேசிட்டு இருந்தாங்க. அண்ட் சித்தப்பா வந்து செப்டம்பர் 14, 1985 செப்டம்பர் 14, 1985. ஸோ அன்னைக்கு வந்து நான் ஒரு முடிவு பண்ணேன், அம்மா வந்துட்டு நான் இனிமேல் ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதுல இருந்தே அவங்க வந்து பாட்டியோட விஷயம் வர்றப்போ நம்ம எனக்கு எந்த விதத்துலையும் அம்மாவை ஹர்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்ற ஒரு இதில் இருந்தாங்க. ஸோ பாட்டி பற்றி பேசுகிறப்போ அவங்க ஐசியூலாம் இருக்கிற டைமில் ஒரு சாங் ஒன்று, தேவகுமாரான்னு உள்ள ஒரு சாங், சித்ராத்தைக்கு தெரியும், நான் கூட சித்ராத்தை எடுத்திருக்காங்க அந்த டைமில். ஸோ அதில் வந்துட்டு அவங்க அந்த லிரிக்ஸை மாற்றி தேவகுமாரா ஜெய்ய நினைச்சிருங்க அப்படின்னு சொல்லி பாடி இருந்தாங்க. ஸோ அந்த இதை சித்தப்பா நினைவு இருந்தாங்க. அண்ட் கேசட்ஸ் கொடுக்கறது. ஸோ சுதர்சன் மாமாவும் அந்த ஐசியூவில் இருந்த டைமில் வந்துட்டு உள்ளே போய் வேற யாரையும் பார்க்க விடல, பாட்டி இவங்களெல்லாம் பார்க்க விடல. சித்தப்பா வந்துட்டு ஆசைப்பட்டாங்க, ஆனால் வேற யாரையும் உள்ள விடாமல் இருந்த டைம்லையும் மாமா வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அந்த டைம்லையும் இந்த ஒரு ஆக்சிடென்ட் ஆனது எப்படி இனிமே உள்ள இது எப்படி இருக்கும் அப்படின்னு உள்ள ஒரு விஷயத்துல உள்ள ஒரு அக்செப்டன்ஸ் வர்றதுக்கு சுதர்சன் மாமாவோட ஒரு ஹெல்ப் அவங்களுக்கு பயங்கரமாக இருந்துச்சு அந்த டைமில். அண்ட்
இதெல்லாம் சொல்லிட்டே இருக்கிற டைம்ல நான் வந்துட்டு சித்தப்பா நீங்க போறதுக்குன்னு பிளான் போடுறீங்க, அது இப்ப வேண்டாம், அதுக்கு இன்னும் வருஷங்கள் இருக்கு, நானும் அதுக்கு இப்ப ரெடியா இல்லை, அதனால உங்க சாட்சியை நீங்களே வந்துட்டு சொல்லுங்க எல்லாரும் வர்றப்போ அப்படின்ட்டு ஒரு நாள் சொன்னேன். அதுக்கப்புறமா வந்து அவங்க அதுக்கு மேல எதுவும் சொல்லல. இது டிசம்பர்ல ஒரு நாள்ல சொன்னது. அண்ட் அவங்களோட சித்தப்பாவோட ஒரு மெசேஜ் இதுதான், God is all sufficient. இதான் வந்து சித்தப்பா சொன்னது. ஸோ ஸ்டார்டிங்ல இருந்து இது வரைக்கும் இந்த 27 இயர்ஸ்ல சின்ன 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 விஷயங்கள், ஏதாவது ஒரு சின்ன 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 விஷயங்களா இருக்கும், அதுலயும் கூட யாராவது ஒரு ஆளை எங்க இருந்தாவது அனுப்பி எதிர்பார்க்காத விதமா சம்மந்தமே இல்லாம இருக்கிற ஒரு ஆளா இருக்கும். நமக்கும் அவங்களுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் எதுவுமே இருக்காது. ஃப்ரெஷ்ஷா வர்ற டாக்டர்ஸே சில நாள் வந்துட்டு அவங்களுக்கு வேண்டி அந்த ஒரு கடவுள் வந்து அவங்களுக்கு மேல ஒரு கரிசனையை கொடுத்து சித்தப்பா வந்து நடத்துறதுக்கு பண்ணாங்க. ஸோ அந்த ஒரு விதத்துல சித்தப்பா வந்துட்டு கடவுளோட அன்பை அந்த இந்த 27 இயர்ஸும் பயங்கரமா வந்துட்டு ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளவுதான் சித்தப்பா சொன்னது. அண்ட் எனக்கு கிடைச்ச ஒரு 2 வார்த்தை அதோட நான் முடிச்சிடுறேன். ஸோ சித்தப்பாவோட லாஸ்ட் 27 இயர்ஸ்னு பாக்குறப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியறது வந்து ஸ்ட்ரகிள். ஸோ எல்லாருமே வந்துட்டு பார்த்தா எல்லாமே இன்னைக்கு பார்த்து இந்த லாஸ்ட் ஒரு ஃபியூ டேஸ்ல பார்த்தவங்க வந்து பாக்குறப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, ஆல்ரெடி அவன் ஒரு 27 வருஷமா இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டான், இப்போ இது தேவையா, இந்த கஷ்டம் தேவையா அப்படின்னு என் மைண்டுக்குமே வந்துட்டு ஓடுறப்போ சித்தப்பாவோட லைஃப் வந்துட்டு ஒரு இந்த ஓட்டத்தை முடித்தேன் அப்படின்னு ஒரு பர்சனல் இருந்துச்சு. அதுல பாக்குறப்போ அவங்களோட லைஃப் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 23 இயர்ஸ் ஒரு நார்மல்